வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தில் பெரும்பான்மையான கோவில்கள் 1000 ஆண்டுகளுக்கும் பழமையானவை. கோவில்களில் கலையும் பண்பாடும் அறிவும் அழகும் வளர்க்கப்பட்டன. கோவில்கள் புத்துணர்ச்சியை தருபவை. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. தமிழகத்தில் 108 திவ்ய தேசங்களாக பெருமாள் திருத்தலங்கள் சிறப்பித்து கூறப்பட்டாலும் அவை தவிர ஏராளமான சிறப்பு பெற்ற வைணவ தலங்கள் உள்ளன. அப்படி ஒரு தலமே மயிலாடுதுறை அருகே கோழிக்குத்தி என்னும் கிராமத்தில் உள்ள வானமுட்டி பெருமாள் திருக்கோயில். வாருங்கள், கோவிலை சுற்றி பார்ப்போம். மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சின்னஞ்சிறிய கிராமமே கோழிக்குத்தி. இந்த ஊரின் உண்மையான பெயர் கோடிகத்தி பாவ விமோசனபுரம். எந்தவிதமான பாவத்தையும் நீக்கக்கூடிய எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் சீனிவாச பெருமாளாக காட்சியளிக்கிறார். ஒரே அத்திமரத்தாலான கோழிக்குத்தி அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் இன்றைக்கு 1200 ஆண்டுகள் பழமையான வரலாற்றுடன் திகழ்கிறது. முன்னொரு காலத்தில் பிப்பலர் என்ற முனிவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட போது பெருமாள் கனவில் தோன்றி காவிரி கரையோரமாக பயணம் தொடங்கு, மூவலூர் என்னும் ஊரில் உள்ள வழித்துணை நாதரான சிவபெருமான் வழிகாட்டுவார், உன் நோய் நீங்கும் என்று கூறி அருளினார். அதன்படி பிப்பலர் மூவலூர் வந்து வழித்துணை நாதரை வணங்கி வழிபட்டார். இறைவன் வடக்கு நோக்கி வழிகாட்டினார். பிப்பலர் காவிரி கரையோரமாக நடந்து இந்த இடத்தை அடைந்ததும் ஒரு அத்தி மரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வரூப காட்சியளித்தார். அருளால் பிப்பலரின் நோய் நீங்கியது. இதற்குச் சான்றாக இன்றும் மூவலூர் திருக்கோயிலில் நந்தி வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. காவிரி கரையில் பிப்பலர் தவம் செய்தார். இதை ஒட்டி இன்றும் காவிரியை பிப்பலர் தீர்த்தம் என்றே அழைக்கின்றனர்.
காவிரி நதிக்கரையில் தவம் செய்த பிப்பலர் என்ற முனிவருக்கு நோய் நீங்கிய திருத்தலமாதலால் இத்திருத்தலத்து இறைவனான வானமுட்டி பெருமாள் என்கிற சீனிவாச பெருமாளை வணங்கினால் எல்லா நோய்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. மூவலூர் வழித்துணைநாதர் சன்னதியின் பிரகாரத்தில் பிப்பலர் சிற்பம் உள்ளது. இதே மாதிரி சோழ மன்னனும் இதே ஊரில் தவம் செய்து அத்தி மரத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் காட்சி கண்டு அருள் பெற்றார். அதன்பின் அத்தி மரத்திலேயே 14 அடி உயரத்தில் 4 கரங்களில் சங்கு சக்கரம், கதை, அபகஸ்தம் ஆகியவற்றுடன் அதே அத்தி மரத்தில் அஜந்தா வண்ணம் தீட்டிய மிகப்பெரிய அத்திமர சீனிவாச பெருமாளை சோழ மன்னன் தேர்ந்த சிற்பிகளைக் கொண்டு செய்து வைத்திருக்கிறான். ஏழு பிரகாரங்களுடன் கூடிய இந்த கோயிலில் இன்று ஒரு பிரகாரமே உள்ளது. இக்கோயிலில் தாயாருக்கென்று தனிச்சன்னதியும் இல்லை. மூன்றடி உயரமே ஆன பக்த ஆஞ்சநேயரும் இந்த கோயிலில் எழுந்தருளியிருக்கிறார்கள். இந்த ஆஞ்சநேயரை சப்தஸ்வர ஸ்வரூப ஆஞ்சநேயர் என்று அழைக்கின்றனர். இவரது உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு ஸ்வர ஒலி கேட்கிறது. இந்த ஒலி சரிகம பதனி என்றே ஒலிக்கிறது. இப்படி நிறைய வரலாற்று சிறப்பும் அருளும் நிறைந்த இந்த வானமுட்டி பெருமாள் எனும் சீனிவாச பெருமாள் திருக்கோயில் விளங்குகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் கருத்து சிறப்பும் இசை சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல்
வேறொன்று அறியேன் பராபரமே. பாடல்கள், ஏராளமான பாடல்கள் அருணகிரிநாதருடையது. அற்புதமான சந்தங்கள், அதில் உள்ள நயங்கள். அடுத்தது நமக்கு இன்று நாம் நல்வாழ்வு வாழ அப்பாடல்கள் என்ன வழி காண்பிக்கின்றன, அருணகிரிநாதர் எவ்வாறெல்லாம் சொல்லி நம்மை அரவணைத்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுவதைப் போல நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றார் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்களிலேயே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வேறு எந்த பாடலிலும் பார்க்க முடியாது. அதை விட ஒரு விசேஷம், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். தமிழினுடைய பெருமையையும் முருகக் கடவுளினுடைய பெருமையையும் ஒரு கைநாட்டு பேர்வழி எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அவர்களிடம் கூட கொண்டு போய் சேர்த்த ஒரே ஒரு ஆன்மீக உபன்யாசகர்த்தா, சொற்பொழிவாளர். அவர் யாராவது இந்த புதுமனை புகுவிழா என்று சொல்கிறார்கள் அல்லவா, கிரகப்பிரவேசம்ன்றாங்களே, அந்த புதுமனை புகுவிழாவிற்கு வாரியார் சுவாமிகளை அழைத்தால் அவர் அங்கே சென்று அவர் பாடக்கூடிய பாடல் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல். நம்ம வீடு கட்டுறதில் எதான ஆரம்பிச்சிருப்போம், அந்த வீடு பாதி பிரச்சனையில் தடங்களாகி போயிருக்கும், கட்ட முடியாது. வீடு வாங்குவதில் ஆகக்கூடி வீட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பாடல் அந்த குறையை தீர்த்து வைக்கக்கூடியது. வாரியார் சுவாமிகள் அதனால தான் யார் வீட்டிற்கு புதுமனை புகுவிழா போனாலும் சரி, இந்த பாடலை பாடி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்துவிட்டு வருவார். அந்த பாடல் என்ன அமைப்பு என்பது, மிச்ச பாடல்கள்லாம் மட்டி திரைத்த கடல் அப்படி இப்படின்னு வெட்டி முத்தை திருப்பத்து திறனகை பாட்டெலாம் பார்த்துருப்போம் நாம், வெட்டி குத்தி நல்லா வரும். ஆனால் இந்த ஒரு பாடலில் அமங்கலமான வார்த்தைகள் ஒன்று கூட கிடையாது. அது மட்டுமல்ல விசேஷம், சந்ததமும் அடியார்கள் செந்தையதில் குடிகொண்ட என்று அவர் சொல்வார். முருகப்பெருமான் எந்த நேரமும் அடியார்களுடைய உள்ள கோவிலில் எழுந்தருளி குடிகொண்டிருப்பவன் அந்த முருகப்பெருமான் தான் எந்த திருத்தலத்தில் எழுந்து அருளி இருக்கின்றான் என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். அமைப்பு அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு இந்த ஒரு பாடலில் மட்டும் தான் உண்டு. பாடலினுடைய பெருமை, பாடலை பார்த்துவிட்டு நாம் பார்ப்போம். அண்டற்பதி குடியேற மண்ட சூரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே அண்டற்பதி குடியேற மண்ட சூரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே அந்தரியோடுடன் ஆடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அந்தரியோடு உடல் ஆடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் முள பேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் முள பேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடல் ஹரிதானும் இல்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடன் ஆடி வரவேணும் மங்கையுடல் ஹரிதானும் இல்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடன் ஆடி வரவேணும் புண்டரீகர் விழியாள அண்டர் மகள் மணவாள புண்டரீகர் விழியாள அண்டர் மகள் மணவாள
பொந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடன் நாகம் வில்டுவரைகள் சாட பொங்கு கடல் உடல் நாகம் வில்டுவரைகள் சாட பொன் பருவு கதிர் வீசு வடிவேலா தண்டரளம் மணி மார்பா செம்பொன்கிழில் செரிரூபா தண்டரள மணி மார்பா செம்பொன்கிழில் செரிரூபா தண்டமிழின் மிகுநேய முருகேசா தண்டமிழின் மிகுநேய முருகேசா சல்த தமும் கடியார்கள் சில்தையது குடியான சல்ததமம் அடியார்கள் சில்தையது குடியான தன் சிறுவை தாய்நில் மேவு பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகா, சிறுவை எனும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனே. இந்த பாடலில் என்ன விசேஷங்கிறது இரண்டாவது பகுதியில் இன்னும் அதிகற்புதமாக வரும். புண்டரிகர் விழியாளா, அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவனே, மலர்ந்த கண்கள். இந்த சென்னையில் மயிலாப்பூரில் முண்டக கண்ணி அம்மன் என்று ஒரு அற்புதமான அம்பிகை திருக்கோவில் இருக்கிறது. இதில் விசேஷம் என்ன என்றால், அந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மனின் திருநாமத்தை பலர் தவறாகத்தான் சொல்வார்கள். முண்டகம்னா தாமரை, அது சொல்ல மாட்டாங்க. இந்த முண்டகண்ணி அம்மன் கோவில், முண்டகண்ணி அம்மன் கோவில். அப்போ தாமரை போன்ற மலர்ந்த கண்களை உடையவளுங்கிறது போய் முண்டகண்ணி அம்மன் கோவில் ஆகி போயிடுது இல்லையா? தமிழை எவ்வளவு தவறாக உச்சரித்து கொண்டு வருகின்றோம் என்பதற்கு அதெல்லாம் உதாரணம். அப்படி தாமரை போன்ற அலர்ந்த மலர்ந்த கண்களை உடைய முருகப்பெருமானே, அண்டர்மகள் மணவாளா, தெய்வீ ஆணையின் திருத்துணைவா. அது மட்டுமல்ல, இறைவனுக்கு வேணுங்கிறதும் கிடையாது, வேண்டாங்கிறதும் கிடையாது. அதனால்தான் புந்தி நிலை அறிவாளா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அப்படி நீ வேண்டுதல் வேண்டாமை அற்றவன் முருகப் பெருமானே. அது மட்டுமல்ல, அந்த கிரமுஜாசுரனை வேலாயுதத்தை விட்டு தொலைத்து அங்கே தேவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தவன் நீ. தண்டரள மணிமார்பா, தன் திருமேனியில் முருகப்பெருமான் அந்த முத்து மாலைகளை அணிந்து கொண்டிருக்கின்றானாம். முத்து என்பது முத்து மாலை என்ன, ஒவ்வொரு நாம் நமது வழக்கப்படி கலாச்சாரம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா? கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இருந்துதான் கல்ச்சர் என்று ஆங்கிலேயர்கள் சொல்கின்றார்களே, அந்த வார்த்தை வந்தது. அந்த கலாச்சாரம் அப்படி இப்படின்னு நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த முத்துமாலை அணிகின்றோம் அல்லவா? அந்த முத்துமாலை என்பது உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது. அதை அங்கே அழகாக தொகுத்து தண்டரள மணி மார்பா. அது மட்டுமல்ல, செக்கச்செவில் அழகாக தங்கத்தை போல ஜொலிக்கக்கூடியவன் முருகப்பெருமானே நீ. இவ்வளவு மட்டும் விசேஷமல்ல, அடுத்தது தண்டமிழின் மிகினேயா. தெரிகிறதா? நல்ல அற்புதமான இந்த தமிழ் இருக்கின்றதல்லவா, இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாம். வேறு எந்த மொழிக்காவது இந்த ஒரு பெருமையை பார்க்க முடியுமா? இறைவன், கடவுள், தெய்வம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த தெய்வமே வந்து அதற்கு பிடித்ததாம். அது மட்டுமல்ல, சங்கம் வைத்து முருகப்பெருமானும் சிவபெருமானும் அங்கே மதுரையில் தமிழை வளர்த்ததாக ஆராய்ந்ததாக நமது பழங்கால நூல்களும் சொல்கின்றனவே. அதனால்தான் தண்டமிழின் மிகினேயா முருகேசா என்றவர் அடுத்த வரியிலேயே சந்ததமும் அடியார்கள் சிந்தையவே முருகப்பெருமான் குடியாக கொண்டிருக்கின்றான், எழுந்து அருள் இருக்கின்றான் என்ற இந்த ஒரு வார்த்தை அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் வேறு எதிலும் இப்படி பார்க்க முடியாது. அந்த ஒரு விசேஷம் என்ன? அடியார்கள் என்றால் அடியார்கள் கைகளால் அடிய அடுத்தவர்களை, அது மட்டுமல்ல வாயால் கண்களால். இப்படி சில பேர் முறைச்சு பார்த்தாலே அவ்வளவுதான், போச்சு பத்திக்கிட்டு எரியும்.
தெரிகின்றதா? தன்னுடைய வாக்கினாலோ மனதாலேயோ அடுத்தவர்களை அடியாதவர்கள், தீங்கு நினைக்காதவர்கள். அப்படிப்பட்ட அந்த நல்ல அடியார்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் எழுந்தருளி குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானே, சிறுவாபுரியில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே என்று பாடலின் பிற்பகுதிக்கு விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். இந்த சிறுவாபுரி என்பது சென்னைக்கு அருகே இருக்கிறது. ஏன் சிறுவாபுரின்னா அந்த திருத்தலத்தினுடைய திருநாமம் சிறுவர் அம்பு இட்டு ராமச்சந்திரமூர்த்தியுடன் போர்க்களத்தில் ஈடுபட்ட இடம் இது. ராமச்சந்திரமூர்த்தி யாகம் செய்வதற்காக குதிரையை விட்டார். அதை 2 குழந்தைகள் பிடித்தார்கள். லவன்குசன் என்று நாம் சொல்லுவோம். அந்த 2 குழந்தைகளும் ராமச்சந்திரமூர்த்தியுடன் அம்புகளை இட்டு போர் புரிந்த இடம் இது. அதனால்தான் சிறுவர் அம்பு ஏடு சிறுவரம்பேடு என்று வந்து சிறுவாபுரி என்று மருவி இருக்கிறது. இப்பொழுது அங்கே அற்புதமான அந்த திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் ஒரு விசேஷம் என்ன என்றால், அங்கே திருக்கோவிலில் முருகப்பெருமான் முன்னால் இருக்கக்கூடிய மயில் வாகனம் இருக்குல்லவா, மயில் வாகனம் மற்ற கோவில்களில் அது கருங்கல்லாலானவைகளாக இருக்கும். ஆனால் சிறுவாபுரியில் எழுந்தருளி இருக்கும் அந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில் வாகனம் முழுவதுமாக மரகத கல்லால் ஆனது. சந்ததமும் அடியார்கள் செந்தையதில் குடிகொண்டவன் எழுந்தருளியிருக்கும் என்று அருணகிரிநாதரே ஒரு விசேஷமாக சொன்னார் அல்லவா? இதன் காரணமாகத்தான் சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் நமது இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் எழுந்தருளி எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும். அடுத்தது இந்த கிரகப்பிரவேசம், ஏதானும் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம்னா அந்த பாடலை வாரியார் சுவாமிகள் பாடுவார் என்று பார்த்தோம், சொல்லி வாழ்த்துவார் என்று பார்த்தோம். வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடியது இப்பாடல் என்று பார்த்தோம் அல்லவா? அது எப்படி, எவ்வாறு, அல்லது அது என்ன விசேஷம் என்பதை பாடலின் முதல் பகுதியான அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும், பரவசப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.